எப்படி ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளுக்குள்ளே மறைத்து எதிரிகள் வந்து தாக்காதபடிக்கு அதை மறைத்து பாதுகாப்பது போல அவருடைய செட்டைக்குள்ளே நாம் எப்பொழுதும் மறைந்திருக்க ஹல்லேலூயா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் தேவன் பாராட்டுகிறதான கிருபைகளுக்காக, ஆண்டவருடைய இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அளவில்லாத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தெய்வம், நம்மோடு கூட இருக்கிற தெய்வம், நம்மை நடத்துகிற தெய்வம், நம்மை சுமக்கிற தெய்வம், நம்மை பாதுகாக்கிற தெய்வம், வழுவாதபடிக்கு நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் போகும் பாதையை அவர் அறிவார் என்று நாம் வாசிக்கிறோமே. நீங்களும் நானும் போகும் பாதையை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். God who knows our paths, He knows the ways that we are going through. Amen. Hallelujah. இந்த நாளிலும் சங்கீதம் 18வது அதிகாரம் 49வது வசனத்தை நாம் பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக, கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலங்களும் கிருபை செய்கிறவர். தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலங்களிலும் கிருபை செய்கிறவர், தயை செய்கிறவர். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நாம் நீதியாய் நடக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், நீதியாய் he was a righteous man, he walked upright before God. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை மாத்திரம் ஆசீர்வதித்ததல்ல, அவன் சந்ததியும் ஈசாக்கு, யாக்கோபு. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம சொல்றோம், God of Abraham, God of Isaac, God of Jacob. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. சந்ததி சந்ததியாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். When I walk, hallelujah, according to God's words, parents, hallelujah, தகப்பன்மார்கள் விசேஷமாய், தகப்பன் தாய், hallelujah, நம்ம ஆண்டவருடைய வழியில் நடக்கும் பொழுது அடுத்து வரப்போகிறதான சந்ததி, hallelujah, சந்ததியை நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம். hallelujah. அது நம்ம யாருக்கும் நடக்கக்கூடாது. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, நாங்கள் உண்மை மறக்காதபடிக்கு உடைய வசனத்தையும் உடைய வேதத்தையும் நாங்கள் மறக்காதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அதை காத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி நம்ம செய்யும் பொழுது சந்ததி சந்ததியாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு பிற்பாடு வந்த ராஜாக்கள், சில ராஜாக்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, வேதத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறார், இவன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய வழியிலே நடந்தான். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரத்தை நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் இந்த ஆண்டவர் பயப்படத்தக்கவர் என்று 96வது சங்கீதம் 2, 3, 4 வசனத்திலே ஆமென் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடியும் 117வது சங்கீதம் 1, 2 வசனத்திலே, ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள், அவர் நம்மேல் வைத்த கிருபை, ஹல்லேலூயா, பெரியது. உங்கள் மீது, என் மீது இந்த ஆண்டவர் வைத்திருக்கிறதான கிருபை பெரியது, அது மாறாதது. நம்மோடு கூட இருக்கிற கிருபை, நம்மை நடத்துகிற கிருபை, நம்மை சுமக்கிற கிருபை, நம்மை பாதுகாக்கிற கிருபை, நம்மை தப்புவிக்கிற கிருபை, நம்மை குணமாக்குகிற கிருபை, நமக்கு வழிகாட்டும் கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் உண்மை இங்கே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உண்மது. நம்ம உண்மையா இருக்கிறோமோ இல்லையோங்க, ஹல்லேலூயா, God is always faithful. He is always faithful in His promise. Whatever He has promised, He is faithful to fulfill that in your lives. உங்கள் வாழ்க்கையில் எதை ஆண்டவர் வாக்கு பண்ணினாரோ அதை நிச்சயமாய் தவறாமல், ஹல்லேலூயா, ஆமென், மறவாமல் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இந்த நாளில் நம்மோடு கூட இருக்கட்டும், நமக்குள்ளே எழும்பி வரட்டும். ஆமென். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. It will be established. The truthfulness, hallelujah, the faithfulness of God will be established all of our lives. Amen. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். நம்ம மாறினாலும் அந்த ஆண்டவர் மாறாதவர். ஹல்லேலூயா. அவருடைய உண்மை, ஹல்லேலூயா, ஆமென்,
தலைமுறை தலைமுறை வரைக்கும் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றாரு, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார் என்று 20வது சங்கீதத்திலே 5-6வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் சங்கீதம் 61:3-4-5 வாசிக்கிறோம். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருக்கிறீர். சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகம். Hallelujah. He is a shield. He is a fortress. Hallelujah. So that enemy cannot attack us. Hallelujah. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலங்களிலும் forever. Hallelujah. I will stay. நான் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவில் வந்து அடைவேன். Hallelujah. உமது செட்டைகளின் மறைவிலே, எப்படி ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளுக்குள்ளே மறைத்து எதிரிகள் வந்து தாக்காதபடிக்கு அதை மறைத்து பாதுகாப்பது போல அவருடைய செட்டைக்குள்ளே நாம் எப்பொழுதும் மறைந்திருக்க. Hallelujah. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேவரீர், நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை நீர் எனக்கு தந்தருளுவீர். ஹல்லேலூயா. உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை. ஹல்லேலூயா. ஆமென். என் பொருத்தனைகளை கேட்கிற ஒரு கர்த்தர், எதெல்லாம் நம்ம கேட்குறோமோ, ஜெபம் பண்ணுறோமோ, ஆண்டவரிடத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுறோமோ, அவைகளை கேட்டு ஹல்லேலூயா அப்படியே விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல, பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இது தலைமுறை தலைமுறையாய். ஹல்லேலூயா. ஆமென். When I walk upright, amen, I don't need to worry about my children. Definitely my children will walk in the ways of the living God. Hallelujah. ஏன்னா சந்ததி சந்ததியா அவருடைய உண்மை விளங்கும். சந்ததி சந்ததியாய் அவருடைய சத்தியம் விளங்கும். ஹல்லேலூயா. தகப்பன் தாய் கர்த்தரை தேடுகிற ஒரு குடும்பமாக நம்ம இருக்கும்பொழுது பிள்ளைகள் அதை பார்க்கிறார்கள். They will start following that. Hallelujah. Amen. தலைமுறை தலைமுறையா கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில வைக்க வல்லவராய் இருக்கிறார். நம் மீது வைக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நாம் அண்டிக் கொள்வோம், அவரை பிடித்து கொள்வோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இடைபடுகிறீர், எங்களோடு கூட பேசுகிறீர். தலைமுறை தலைமுறையாய் உன்னுடைய உண்மை எங்களோடு கூட இருக்கிற தயவிற்காய் நமக்கு ஸ்தோத்திரம். உடைய சத்தியம் எங்களோடு கூட இருக்கிற தயவிற்காய் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே, தயவினாலே எங்களோ ஒவ்வொருவரையும் மூடி பாதுகாத்துக் கொள்வீராக. தேவ திட்டம், தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், உடைய வழியில் நடப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவீராக. ஆளுகை செய்யும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் கேளு எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். We thank you Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.